நான் உள்ள போய் பார்க்கவே எதுவுமே கை தொடக்கூடாதுன்னு அப்படியே வீடியோ மட்டும் ஒரு எடுக்க சொன்ன தம்பியை நான் கூட எடுக்கல. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பாச்சல் கிராமத்தில் வீட்டின் வெளியே மறைத்து வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே இருக்கும் பீரோவை உடைத்து 40 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். அரசு பள்ளி ஆசிரியர் சுப்பிரமணி மற்றும் அவரது மனைவி சபினா ராணி ஆகியோர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது கதவு திறந்து கிடந்தது. பீரோ திறக்கப்பட்டிருந்ததை பார்த்த சுப்பிரமணி கொடுத்த தகவலின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்தனர். தெரிஞ்சவங்க தான் வாட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. கன்ஃபார்மா தெரியுதப்போ இங்க பாருங்க, இங்க சாவி வைப்போம். ஓகே. இந்த பீரோ லாக் பண்ணிட்டு இந்த பெட்ஷீட் கவருக்குள்ள இங்க பாருங்க அந்த சாவி எடுக்க தெரியலங்க பாருங்க. இருக்குதுங்களா ஜீசஸோட போட்டது. ஓகே. இதை எடுத்து இந்த பீரோ ஓபன் பண்ணுவோம் சார். அந்த பீரோவோட கீழே இங்க வைப்பேன். சாரோட அந்த சட்டை கீழே வைப்பேன். அவ்வளவுதான். அதை எடுத்து வந்து அதை ஓபன் பண்ணுவோம். அந்த லாக்கர் கீ வந்து உள்ள பவுச்சில் வச்சிருப்பேன் சார். எவ்வளவு காணாம போயிருக்கு? உள்ள வச்சிருந்தது பைசா எவ்வளவு வச்சிருந்தாரு எனக்கு தெரியாது சார். நகை வந்து 40 பவுன் வச்சிருந்தது. 40 பவுன். ஓகே. அவ்வளவுதான் சார். வேற ஏதாவது திங்ஸ் உள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மேட்டர்? எந்த மாதிரி திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு? நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருந்தேன் சார். நான் ஃபர்ஸ்ட் 5 மணிக்கு இவருக்கு கால் பண்ணேன். நான் பிள்ளைங்களை இப்பதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், நீ வந்துடுறியாப்பா அப்படின்னாரு. சரி நான் நடந்தே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் மேரி மார்க்லெட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். கான்வென்ட் ஸ்கூல்ல. கான்வென்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஓகே. அப்புறம் 5:10க்கு எனக்கு கால் பண்ணாரு. 5:10 மிஸ் உங்களுக்கு எத்தனை மணிக்கு மிஸ் நான் கால் பண்ணேன் ஷால் விட்டுட்டு வந்துட்டேன்னு. நான் ஆக்சுவலி ஒரு ஷால் விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாரு இவரு. நான் விட்டுட்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கால் நான் அட்டன் பண்ண உடனே எடுத்த உடனே ஏதாவது சொன்னப்பா வீடு எல்லாம் பீரோ எல்லாம் உடஞ்சிருக்கு, எல்லா திங்ஸும் எடுத்துட்டாங்க, நீ சீக்கிரம் வாப்பா அப்படின்னு போன. நீங்க சொன்னீங்களா அவரு சொன்னாரா? அவரு சொன்னாரு. ஓகே. அவரு முன்னாடி வந்துட்டாரு. இப்ப நான் நடந்து. அவர் எங்க ஒர்க் பண்றாரு? அவர் வந்து சின்ன கவுண்டனூர் ஜோலார்பேட்டை யூனியன். என்னவா இருக்காரு? அவர் பிடி அசிஸ்டன்ட். ஓகே. அவரு டீச்சரா இருக்காரு. இவ்வளவுதான் சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே ஆக்சுவலி நான் ட்ராக்கை தாண்டி இப்படி வர்றதுக்கு வந்துட்டு இருந்தேன். வரும்போது பிள்ளைங்க எல்லாம் வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. அப்பா வந்து போயிருக்காங்க, உள்ள எதுவும் கை தொட வேணான்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. நான் உள்ள வந்து பார்த்துட்டு வெளியில வந்து உட்காந்துட்டு அவ்வளவுதான் சார். நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. அப்படியே டீச்சர்ஸ்ல வந்து இப்போ புகார் போயிருக்காரா? இப்போ ஸ்டேஷன் போயிருக்காரா? ஸ்டேஷன் போயிருக்காரு. இங்க கம்ப்ளைண்ட் பண்ண போயிருந்திருக்காரு.